கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் அவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத பகுதி நாம் எல்லாரும் நன்கு அறிந்த ஒரு வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3:3. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. இந்த வார்த்தை நமக்கு அடிக்கடி பழகி போன ஒரு வார்த்தையாக இருந்தாலும், இந்த கிருபையை பற்றி கொள்ளாமல் அநேக நேரங்களில் நம்முடைய பலனை பற்றி கொள்கிறோம், நம்முடைய ஞானத்தை பற்றி கொள்கிறோம். நாம் செய்கிற ஒவ்வொரு நமக்கு கிடைக்கிற நன்மையான எந்த ஒரு காரியமும் அவருடைய கிருபையினால் கிடைக்கிறது என்பதை நாம் மறந்து போகிறோம். அநேக நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், விசுவாச வாழ்க்கைன்னு ஆரம்பத்தில் வரும்பொழுது ரொம்ப நம்ம தாழ்மையாக இருப்போம். எல்லாமே எனக்கு கிருபையினால தான் கிடைக்குது, அவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் அந்த கிருபையை அதிகமாய் நமக்கு தந்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்த பின்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த ரட்சிப்பிலே வளர்ந்த பிறகு ஒரு தைரியம் உண்டாகும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு பலன் நமக்குள்ளே உண்டாகும். அந்த பலன் நமக்குள்ளே உண்டான பிறகு அந்த பலனும் கர்த்தர் கொடுத்த கிருபைதான் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அப்படி தான் வேதத்தில் பார்க்கிற அநேக ராஜாக்கள் அப்படி செய்தார்கள். கர்த்தரை அறிந்த ஜனங்கள் எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு அந்த கிருபையை விட்டு விட்டார்கள். அதான் இங்கே சொல்லுகிறாரு, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அப்போ அந்த கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாமல் இருக்கணும்னு சொன்னால், அப்போது ஆண்டவர் விலக்க மாட்டார். என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ கிருபையை விலகாதிருப்பதாகன்னு ஒரு கட்டளையை போடுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த கிருபையை நாம் விலக்கி போடுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று யோனா சொல்லுகிறார். அப்போது பொய்யான மாயையை பற்றி கொள்ளும்போது நமக்கு வருகிற கிருபைகளை நாம் போக்கடித்துன்னு சொன்னால் அவ்வளோதான். அது நம்ம அந்த கொடுக்கப்படுகிற ஒரு செலவுக்கு கொடுக்குற பணத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி, அல்லது கொடுக்கப்படுகிற ஆஸ்திகளை எப்படி ஒரு கெட்ட குமாரன் வேஸ்ட் பண்ண மாதிரி, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிருபையினுடைய மேன்மை நமக்கு தெரியாத பட்சத்தில் அந்த கிருபையை நாம் போக்கடிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சிந்தனை எல்லாமே ஆண்டவரே எல்லாம் உம்முடைய கிருபையை தவிர வேறு ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நம்முடைய வார்த்தையில் சொல்கிறது இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ள நம்முடைய இருதயத்துக்குள்ளே அது ஆழமாக பதிந்திருக்க வேண்டிய அவசியம். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு. இன்றைக்கி நமக்கு தங்க செயின் போடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற ஆபரணங்களை அணிந்து கொள்றதில் நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த கிருபையை உன் கழுத்திலேயே மாட்டிக்கோ. எப்போவுமே ஒரு தங்கத்தில் ஒரு செயின் போட்டிருக்கிறவங்களுக்கு அது மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும். யாராவது அதை அறுத்து எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்போ அதை பாதுகாக்கிறோம். நம்ம கழுத்தில் மாட்டியிருக்கிற ஒரு பொருளை நம்ம பாதுகாக்கிறோம். அதே போல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையை பாதுகாக்க வேண்டியது அவசியம். அப்போ கிருபையையும் சத்தியத்தையும் சேர்த்து இங்கே சொல்லுகிறார். அப்போ அந்த கிருபையை, அந்த கிருபை என்பது என்ன? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியம். அதாவது நமக்கு தகுதியே கிடையாது, நமக்கு கிருபை பாராட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் நாம் அவருக்கு விரோதமாய், நீங்கள் ரோமர் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம தேவனுக்கே விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் நமக்காக அவர் மரித்து நமக்குடைய ரட்சிப்புக்குரிய காரியங்களை எல்லாம் அவர் நமக்காக செய்தார். அப்படி இருக்கும் பொழுது அப்படி கொடுக்கப்பட்ட அந்த கிருபையினுடைய மேன்மையை நாம் புரிந்தவர்களாக இருக்கணும். இப்போ இந்த நாளிலும் போய் பல வேலைகளை நீங்கள் செய்ய போகிறீங்க. நீங்கள் எதை சார்ந்திருக்க வேண்டும்? அவருடைய கிருபையை மட்டும் சார்ந்திருக்கணும். அதே சமயத்தில் சத்தியத்தை விட்டு விலகக்கூடாது. அப்போது இந்த கிருபையையும் சத்தியத்தையும் அது உங்களை விட்டு விலகாதபடிக்கு அதை கழுத்திலே பூண்டு
அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அப்படின்னா அந்த இருதயத்தை ஒரு ஒரு பிளாக் போர்டு மாதிரி சொல்கிறார், அல்லது ஒயிட் போர்டு மாதிரி சொல்கிறார். அதில் நீ எழுதி வச்சுக்கோ. உனக்கு வருகிற எந்த நன்மையும் அது அது கிருபையினால் வந்தது, கிருபையினால் வந்தது, கிருபையினால் வந்தது என்று சொல்லி அந்த கிருபையை நீ எழுதி வைத்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை விட்டு விலகாதபடி உன்னை காத்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ரெண்டு காரியத்திலையும் நாம் நிலைத்திருக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், தேவன் விரும்புகிற ஆசீர்வாதம் உண்டாகும். அப்போது இந்த கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லும்போது அந்த கிருபை நமக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நல்ல தெரிந்த சம்பவம் யோவான் 8வது அதிகாரத்தில் இருக்கிறது. அங்கே ஒரு பெண் வந்து கையும் மெய்யுமாய் பிடிபட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவள் தரையில் விழுகிறாள். அவளை சுற்றிலும் கல்லெறிந்து கொள்ளும்படி எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் முதல் கல் எரிக்கிறவன், அதாவது பாவமே இல்லாதவன் முதல் கல் எரியட்டும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அவர் தரையிலே அவருக்கு மறுபடியும் குனிந்து எழுதின பொழுது 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், இயேசு அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று அவர் சொன்னதை கேட்டு, அவர் தரையில் எழுதினதை கேட்டு அவர்கள் அந்த சொல்லப்படுகிறது தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு. ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் எறியட்டும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே போய் அவங்களுடைய மனசாட்சி சொல்லிச்சு, நீ என்ன பாவம் இல்லாமல் இருக்கிற, நீ ஏன் பாவம் செய்கிற ஆள், அடுத்து அவளை போய் நீ குற்றப்படுத்துகிறாயே அப்படின்னு சொல்லி அந்த அவர்களுடைய மனசாட்சியே அவர்களை வான் பண்ணுது. அப்போது அந்த அந்த உணர்வு கூட நான் சொல்லுவேன், அது வந்து கிருபையினால் உண்டாகிறது தான். நீங்கள் செய்கிற தவறு உங்களுக்கே தவறு என்று புரியணுன்னா கூட கிருபை வேணும், இல்லைன்னா நான் செய்கிறது கரெக்டு தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க. அதனால தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த கிருபை உள்ளே வந்தால் தான் ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க முடியும். இன்றைக்கி எத்தனையோ துன்மார்க்கமாக இழைந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு எவ்வளவோ நீங்கள் யோசிப்பீங்க, என்ன கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய மனசாட்சி வேலை செய்யணும்னு சொன்னால், அது உணர்வுள்ளதாக மாறணும்னு சொன்னால், தேவனுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கே கிருபை வேணும். அன்றைக்கி பாருங்கள், அவ்வளோ குற்றப்படுத்தி கல்லை கையில் வச்சுட்டு நின்னவங்களே குத்தப்பட்டு போனாங்க. இந்த வார்த்தையை கேட்குற நம்ம எந்த காரியத்தில் உணர்வில்லாமல் இருக்கிறோன்னு பாருங்கள். அப்போது உணர்வில்லாமல் இருந்தால் நாம் செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்லிகிட்டே இருப்போம். அப்போ அங்கே கிருபை இறங்கின பொழுது அவர்களுக்குள்ளே மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அப்போது மூர்க்கமாக வந்தவங்க அங்கே மனுஷிகத்தில் தான் இயேசு இருக்கிறார். இப்படி தடுக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் மேலேயே கல்லறியலாம். ஆனாலும் அவருடைய மனசாட்சிக்குள்ளே தேவன் அவருடைய கிருபையை அனுப்பின பொழுது அவர்கள் உணர்வடைந்து மனசாட்சியினாலேயே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இப்போது 10வது வசனத்தில் பார்த்தா, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல். அப்போ அவங்க போனதை அவர் பார்க்கவே இல்லை. அவர் குனிந்து தரையில் எழுதிக்கிட்டே இருக்கிறார். எல்லோரும் போயிட்டாங்க. நிமிர்ந்து அவளை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே, ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாலும் அந்த தண்டனைக்கு அவள் தகுதியுள்ளவள் தான். அவள் அந்த தண்டனைக்கு அவள் தகுதியுள்ளவளாக இருந்தும் அவள் மேல் ஒருத்தர் கூட கல்லெறியாதபடிக்கு ஆண்டவர் வார்த்தையினாலே ஒரு வேலி அடைத்து பாதுகாத்தார். இப்போ அவள் தரையில் விழுந்து அவள் தலை குனிந்து அவ்வளோதான், என் மேலே எல்லா கல்லும் விழப்போகுது. அந்த கல் விழுந்ததுக்கு பிறகு யாரோ ஒருத்தன் பாவம் இல்லாமல் இருப்பான், அவன் கள்ளத்துக்கு எறிவான். அதுக்கு பிறகு பின்னாடி உள்ளவங்க எல்லாரும் அவங்க கையில் உள்ள கள்ளத்துக்கு எறிவாங்க. என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி அவள் நினைக்கும் பொழுது ஒரு கல் கூட அவள் மேலே விழலை. அப்போ அந்த ஒரு கல் கூட விழாதபடிக்கு அவளை பாதுகாப்பதற்கு தேவன் வார்த்தையை அனுப்பினார். இந்த ஸ்திரீயின் மேல் தம்முடைய கிருபையை ஆண்டவர் அனுப்புகிறார். அப்போ இந்த ஸ்திரீயின் மேல் அவருடைய கிருபையினால் அவள் பாதுகாக்கப்படுகிறாள். அதாவது தண்டனைக்கு தகுதியுள்ளவளாக இருந்தோம். அதான் சொல்கிறார், ஒருத்தர் கூட உன் மேலே ஆக்கினைக்குள்ளாக உன்னை தீர்க்கவில்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஆக்கினைக்கு உட்பட வேண்டிய ஆள் தான்.
ஆனால் இப்போ நீ உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவர் உனக்கு பாராட்டின கிருபை. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப உயர்த்தி நம்ம பேசுகிறோம் அல்லது உயர்வாக எண்ணுகிறோம். ஆனால் நாம் உயிரோடு இருக்கிறதே அவருடைய கிருபைன்னு அநேகர் உணர்கிறதே கிடையாது. நாம் நம்மில் யாரும் பரிசுத்தமானவர்கள், பரிசுத்தமாய் பிறந்தவர்களும் அல்ல, பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களும் அல்ல. பாவியாகி என்மேல் கிருபையாக இரும் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு ஆயக்காரன் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய தலையை வானத்துக்கு ஏறெடுக்க கூட துணியாதபடிக்கு தன்னையே ஒடுக்கி, ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையாக இரும் என்று சொல்லி அவன் ஜெபிச்ச ஜெபத்திலேயே நான் பாவி என்பதையும் ஒத்துக்கொள்கிறான். நீங்கள் கிருபையாக இருந்தால் தான் நான் உயிரோடு இருக்க முடியுங்கிறதையும் புரிந்து கொண்டான். அப்போ அவன் நீதிமானாக்கப்பட்டு கடந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த ஆயக்காரன் என்றால் ஒரு சகையை போல ஒரு வரி வசூலிக்கிறவன். வரி வசூலிக்கும் போது அவங்க அந்த ஏரியாவில் ஒரு தாதாவாகவே இருப்பாங்க. அப்போ அவனுக்குள்ள மனசாட்சியிலே ஒரு உணர்வு உண்டானதுக்கு காரணமே அவன் மேல் தேவன் வைத்திருந்த கிருபை தான். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையின் தவறுகள் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கப்பட வேண்டுமானால் அல்லது உங்களுடைய மனசாட்சி உயிருள்ளதாக இருந்து உங்களோடு பேச வேண்டுமானால் அதற்கு உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை வேண்டும். அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க அந்த ரட்சிப்பை குறித்து அது உங்களுடையது அல்ல அப்படின்ட்டார் ஆண்டவர். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது நம்முடையது இல்லை, அது தேவனுடைய ஈவு என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறார், அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார். அப்போது அந்த இல்லை என்ற வார்த்தை என்று சொன்னபோது இதுவரைக்கும் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அங்கே தான் ஆண்டவர் அவருடைய கிருபையை காண்பிக்கிறார், கிருபையை வெளிப்படுத்துகிறார். அதுக்கு முன்னாடி கிருபை இருந்ததுனால தான் அவள் தப்பிச்சா. இங்கே நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். அப்போது ஆக்கினைக்குள்ளாக இந்த வார்த்தையை பேசும்போதெல்லாம் நீங்கள் வசனத்தை அப்படியே தியானித்து பார்த்தீங்கன்னா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லையா, இல்லை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீ சாக வேண்டிய ஆள், ஆனால் நீ சாகாதபடிக்கு நீ பிழைத்திருக்கும்படி என்னுடைய கிருபையை உன்மேல் வைக்கிறேன். அப்போ அந்த கிருபையை அதைத்தான் நம்ம பற்றி கொள்ள வேண்டியது இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அங்கே கிருபை இருந்தது. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, போ, இனி பாவம் செய்யாதே. அப்படின்னா அந்த வார்த்தைக்குள்ளாகவே அடங்கி இருக்கிறது, நீ இவ்வளோ நாளாக பாவம் தான் செஞ்சிட்டு இருந்த, நீ செஞ்சது பாவம்தான். அப்போ அங்கே சத்தியம் அங்கே வெளிப்படுகிறது. எப்போவுமே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நம்ம பாவத்துக்குள்ளே சிக்கியிருக்கும் பொழுது சத்தியத்தை அறிய வேண்டும். அந்த சத்தியம்தான் என்னது? நம்முடைய உண்மையான நிலைமையை காண்பிக்கிறது தான் சத்தியம். நீங்கள் பைபிளில் தேவன் வேத சத்தியங்களை எழுதி கொடுத்துருக்கிறார். நீங்கள் பைபிளை வாசிக்க தான் உங்களுடைய தவறுகள் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கப்படும். நீங்கள் யாராக இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத உங்களுக்கே வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது தான் தேவனுடைய சத்தியம். அப்போ அந்த சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னால் ஆண்டவர் சத்தியத்தின் மூலமாக முதல்ல நம்முடைய பாவங்களை சுட்டி காண்பிக்கிறார். ஆனால் அந்த சத்தியத்தையும் நீ என்ன செய்யணும்? கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாகன்னு சொன்னால் அந்த கிருபையிலையும் சத்தியத்திலையும் நம்ம நிலைத்திருந்தால் தான். நிறைய பேர் ஏன் ரட்சிக்கப்பட்டு கூட குணம் மாறலை அப்படின்னு சொன்னால் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், அந்த கிருபையினால் நமக்கு சத்தியமும் கிடைச்சிது. அந்த சத்தியத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கணும்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானித்து அந்த வசனத்தினால் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கும்போது தான் கிருபையும் விலகக்கூடாது, சத்தியமும் விலகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அப்போ அந்த கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் பொழுது தான் இங்கே அவளுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அப்போ அந்த கிருபை என்னது? நீ இவ்வளோ காலம் பாவம் செஞ்ச, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, அது கிருபை. ஆனால் நீ செஞ்சது பாவம் என்று சுட்டி காண்பிக்கிறது அவருடைய சத்தியம். அப்போ அந்த உணர்வு நமக்குள்ளே தேவன் கொடுக்குற அந்த பாவ உணர்வு, நம்முடைய தவறுகளை குறித்து கொடுக்குற உணர்வு, அது சத்தியத்தினால் சுட்டி காண்பிக்கப்படுகிறது. அப்போ நம்ம வேத சத்தியத்தில் நிலைத்திருந்தால் தான் முடிவு பரியந்தம் நம்மை பாதுகாக்கும். அநேகர் அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தோடு பாவ அறிக்கை பண்ணி அன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பாவ அறிக்கை பண்ணதோடு சரி, அதுக்கு பிறகு அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கிறதே கிடையாது.
நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி பாருங்கள், ஒரு சில பேர் பாருங்கள் அப்படியே சபையோடு அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்க, அப்படியே கர்த்தருடைய ஊழியங்கள் அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்க, சபைக்குரிய காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க, சபையினுடைய தேவைகளில் அவங்க கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்தமா உட்கார்ந்தமா எழுந்திரிச்சு போனோமா அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டோடைய ஊழியங்களை குறித்தும் கவலை கிடையாது, திருச்சபையை குறித்தும் கவலை கிடையாது. அவங்களுக்கு தேவை, நான் ரட்சிக்கப்பட்டேன், வாரத்துக்கு ஒரு வாட்டி சபைக்கு போவேன், அவ்வளோதான். அதுக்கு பிறகு வார நாட்களில் வேதத்தை தொடுறதே கிடையாது. அப்போது சத்தியத்தை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கிருபையும் விலகி ஓடிடும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, அதான் கழுத்தில் மாட்டிக்கோங்கிறார். எப்படின்னு ஒரு செயினை பாதுகாப்பியோ அதுபோல் அதை பாதுகாத்து கொள்ளுங்க. அதையும் பறித்து கொண்டு போகிறதற்கு பிசாசு ஏதாவது ஒரு வழியை வச்சுருப்பான், உன்னிடத்திலிருந்து கிருபையை விலக்கி போடுகிறதற்கு. முதலே நான் சொன்னேன், பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்னு என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டு சில காலம் கடந்து போகும் பொழுது அப்படியே அந்த மெய் சத்தியத்தில் நிலைத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்படியே டைவர்ட் பண்ணி பொய்யான மாயையான காரியங்களிலே சிக்கிக்கொள்ள பிசாசு அப்படியே வழி நடத்துவான். அது இன்றைக்கி இந்த காலகட்டங்களில் அது சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கை முறையிலேயே இந்த பொய்யான மாயையான காரியங்கள் நம்மை சுற்றிலும் நிற்கிறது. அதில் அநேகர் அந்த பொய்யான மாயையில் விழுந்ததினால அநேகர் கிருபையை போக்கடித்து விட்டார்கள், சத்தியத்தை விட்டு விலகி விட்டார்கள். சத்தியத்தின் மேல் ஒரு தாகம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, அது உன்னை விட்டு விலகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு உலகத்தில் நான் முதல்ல அதே தான் சொல்லிட்டு வரேன், கழுத்தில் போடுற ஒரு செயின் மேலே எவ்வளவோ நம்ம கண்ணாக இருக்கிறோம், அதை யாராவது பறிச்சுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறோம். பிசாசு எப்படா நமக்கு தேவன் கொடுத்த கிருபையையும் சத்தியத்தையும் நம்மை விட்டு விலக்கி போடலான்னு பிசாசு அவன் வந்து வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அதை நாம் விட்டு விடாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளை நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ நீதிமொழிகளில் 3 இந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக அதை கழுத்திலே பூண்டு உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அப்படி நீங்கள் அதை பாதுகாத்து கொண்டீங்கன்னா தேவனுடைய பார்வையிலும் நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, அது அந்த நற்புத்தியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மனுஷருடைய பார்வையிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கனத்தை கொடுப்பார். அப்போது இந்த ரெண்டும், அதாவது தேவனுடைய தயவும் நமக்கு இருக்கும், மனுஷருடைய தயவும் நமக்கு இருக்கும். நீங்கள் கிருபையும் சத்தியத்தையும் விட்டு விலகாதபடி பிடித்து கொள்ளுங்க. அதை பறித்து கொள்ளுகிறதுக்கு பிசாசு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நுழைஞ்சிட்டு இருப்பான். அன்றைக்கு இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த கிருபையும் சத்தியத்தையும் கொண்டு வந்து அவளை பாதுகாத்தார். அதே ஊருக்கு ஆண்டவர் போய் சீமோனுடைய வீட்டில் போய் பந்தி இருக்கும் பொழுது ஓடி வந்து நலத தைலத்தை அவருடைய தலையின் மேல் ஊற்றி அவருடைய கண்ணீரால் அவருடைய பாதத்தை கழுவி, ஆண்டவர் இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாலே என்று ஆண்டவர் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கிருபையும் சத்தியத்தையும் விடலை. கடைசியிலையும் அவள் வந்து மாத்தாள் மரியாளாகி அந்த மரியாள் அவள் தான் அந்த பெண். அந்த வீட்டுக்கு ஆண்டவர் எப்போ போனாலும் அங்கே ஆண்டவர் அந்த வீட்டில் தங்கி இருப்பதும் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்பதிலும் அவள் வந்து அப்படி கண்ணும் கருத்துமாக இருந்தா. அவள் கிருபையை விட்டு விலகவும் இல்லை, சத்தியத்தை விட்டு விலகவும் இல்லை. அவள் நல்ல சாட்சி பெற்றுக்கொண்டாள். அவள் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் அவள் நற்புத்தியையும் தயவையும் பெற்றுக்கொண்டது போல தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அறிந்த சத்தியத்தை விட்டுறாதீங்க, ஆண்டவர் கொடுத்த கிருபையை விட்டுறாதீங்க. அதை ரெண்டையும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னாவே வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதனால் கர்த்தர் கொடுத்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்டாலும் அந்த கிருபை தொடர்ந்து நம்ம கூட இருக்கணும். வேத சத்தியத்தை விட்டு விலகாதபடி ஒவ்வொரு நாளும் வேதத்தை நீங்கள் வாசிக்கணும், தியானிக்கணும். வாசிக்கிற வசனத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதில் ஜாக்கிரதையாக இருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. சில பேர் வெறும் கிருபையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த கிருபையை மட்டும் பிடித்து கொண்டிருந்தால் போதாது தேவனுடைய பிள்ளையை.
இன்னும் இன்னும் அதிகமாய் நீங்கள் சத்தியத்தில் வளர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் வேத வசனத்தை வாஞ்சியோடு வாசித்தது தான் சில பேருக்கு. அல்லேலூயா, அதுக்கு பிறகு வேதத்தை வாசிக்கிறதும் இல்லை, வேதத்தை தியானிக்கிறதும் இல்லை. அல்லேலூயா, வேத வசனத்தின்படி நடக்கணுங்கிற உணர்வும் இல்லை. அல்லேலூயா, ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஏதோ பெருசாக ஒரு காரியத்திலேருந்து தப்பிச்சிட்டேன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, நீ உன்னை வலுவாதபடி பாதுகாக்கிறதுக்கு அந்த சத்தியம் வேணும். அல்லேலூயா, அந்த மகிமையுள்ள சன்னிதானமாகிய அவருடைய பரலோக ராஜ்யத்தில் நீ பிரவேசிப்பதற்கு கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் கிடைத்த அந்த கிருபையும் சத்தியமும் போதும்னு நினைக்காத, இன்னும் கிருபையிலே நீ கிருபையின் மேல் கிருபையை பெற வேண்டும். அல்லேலூயா, சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய ராஜ்யத்திலே நீ போய் சேர்க்கப்பட முடியும். அதனால் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக அதை உன் கழுத்திலே பூண்டு, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அதை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதனால் நீ தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் நீ பெறுவாய் என்ற இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். சர்வ வல்ல தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி நாங்கள் கிருபையும் சத்தியத்தையும் விட்டு விலகாதபடி ஆண்டவரே உமக்கு பிரியமாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க. இந்த காலை ஜெபத்திலும் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும், அவருடைய குடும்பத்தையும், அவருடைய பிள்ளைகளையும், அவருடைய சந்ததிகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்துகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலைக்கு போகும் பொழுது வரும் பொழுதும், பள்ளிக்கும் கல்லூரிகளுக்கும் ஆண்டவரை பிள்ளைகள் கடந்து போகும் பொழுதும் வரும் பொழுதும் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவித பாதுகாப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.